ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாதம் சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சென்று சஞ்சரிக்கும் காலம்தான் தை மாதம். இந்த தை மாதத்தில் மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்க போகும் 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். தை மாதம் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களின் பெயர்ச்சிகளும் ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. மேலும் இந்த தை மாதத்தில் ஜனவரி 16 செவ்வாய் மற்றும் ஜனவரி 18 சந்திரன் இணைவதால் மகாலட்சுமி ராஜயோகம் ஏற்பட போகின்றது. அப்படி இந்த தை மாதத்தில் கோடீஸ்வர யோகம் அனுபவிக்க போகும் முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம் ராசிக்காரர். மேச ராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ஏற்படும் கிரக மாற்றத்தினால் வேலையில் பெரும் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய தொழில் தொடங்கவோ அல்லது விரிவாக்கம் செய்யவோ இது ஒரு சிறந்த தருணமாகும். நிலம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தீர்ந்து பண வரவு அதிகரிக்கும். இதுவரை இருந்த பண தடைகள், கடன் தொல்லைகள் நீங்கும். இந்த மாதம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த மாதம் சேமிக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். 2வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர். கடந்த கால தடைகள் விலக போகின்றது. அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும். வருமானம் உயரும் மற்றும் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேற போகின்றது. இந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் கேட்ட இடத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனா கடன் அளவுக்கு மீறி வாங்கினால் கண்டிப்பா கஷ்டம் வரும். அதனால கடன் இந்த மாதம் நமக்கு தேவையா? அனாவசிய செலவுகள் செய்யாத ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். 3வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மம் ராசிக்காரர். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பொங்கலுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு பொற்காலம் தொடங்குகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். சதுரகிரி யோகம் மற்றும் ராஜ யோகம் ஏற்பட போகின்றது. தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபமும் வசதிகளும் கட்டாயம் கிடைக்கும். 3வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர். ஆதித்ய ராஜ யோகம் மற்றும் மகாலட்சுமி யோகத்தால் திடீர் பணவரவு உண்டாகும். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மேலும் சேமிப்பு உயர்வதையும் இந்த மாதம் கண்கூட உங்களால பார்க்க முடியும். அடுத்து 4வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரம் ராசிக்காரர். ராசியிலே கிரகங்கள் சஞ்சரிப்பதால் தன்னம்பிக்கை உயரும். தனிப்பட்ட ஆற்றல் அதிகரிக்கும். வாழ்வில் பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த தை மாதம் உங்களுக்கு கட்டாயம் கொண்டு வரும். 5வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரர்கள். கஜகேசரி யோகத்தால் முதலீடுகள் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். மேலும் அதிகார பதவிகள் தேடி வரும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு சந்தோஷமான மாதமாகவே அமையும். மேலும் இந்த தை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய 4 ராசிக்காரர் யாரு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கன்னி ராசிக்காரர். வேலையில் கூடுதல் கவனம் தேவை. தவறான நண்பர்கள் சேர்க்கையால் அல்லது தேவையற்ற உறவுகளால் பிரச்சனை வரக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். துலாம் ராசிக்காரர்கள். குரு பகவானின் நிலையால் வேலை மற்றும் பதவிகளில் மாற்றம் ஏற்படலாம். தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். 3வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சகம் ராசிக்காரர். வாகன பயணங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. தாயின் உடல் ஆரோக்கியத்திலும் வேலை ரீதியாக அனைத்து விஷயங்களிலும் கவனமுடன் செயல்படுவது ரொம்பவே நல்லது. மீனம் ராசிக்காரர். 2026 முழுவதுமே இவர்கள் சவால்கள் நிறைந்த காலமாகவே இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக தை மாதத்தில் பண பரிமாற்றத்தில் மற்றும் சொத்து விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பது ரொம்பவே நல்லது. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. உங்கள் ஆதரவை தாருங்கள். எங்களுடைய பணி தொடரட்டும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஸ்ரீகிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.